கடந்த ஆட்சியின் போது தான் தலைமை தாங்கிய இளைஞர்களுக்கு நாளைய அமைப்பு தொடர்பிலான செய்திகள் ஊடகங்களில் வெளியாகாமல் இருப்பதற்கு காரணம் மக்கள் எதிர்ப்பினாலேயே என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசாங்க வளங்களை பயன்படுத்தி செயற்படுத்துவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமையினால் இளைஞர்களுக்கு நாளைய அமைப்பு தற்போது செயற்படுத்தப்படாமல் உள்ளது. இது தொடர்பில் நாமலிடம் வினவிய போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டவர், முன்பு போல் ஊடகங்களில் எங்களின் இளைஞர்களின் நாளைய அமைப்பு தொடர்பில் காண முடியவில்லை. ஏனென்றால் அதனை விட அதிகமாக மக்கள் பிரச்சனைகளையே வெளியிட்டு வருகின்றனர். எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டமே. இளைஞர்களுக்கு நாளைய அமைப்பு மேலும் கல்வி தொடர்பில் பல்வேறு வேலை திட்டங்களை மேற்கொள்கின்றது. பணம் தூய்மையாக்கல் சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக குற்றம் சுமத்தி எதிர்க்கட்சியை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் பகுதி பகுதியாக இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றது. சட்டவிரோதமான முறையில் தேடிய 15 கோடிகளுக்கும் அதிகமான பணத்தை பயன்படுத்தி ஹெலிகாப்டர் நிறுவனத்தை கைப்பற்ற முயற்சித்ததாக தான் உட்பட 8 பேரின் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எனினும் நான் நீதிமன்றத்திற்கு முன் குற்றவாளியாகவில்லை. தேர்தல் காலங்களில் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து அவ்வாறே முன்னெடுத்து வருகின்றனர்.